கேட்குறேம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்குதா? இருக்கு உனக்கு? சரிம்மா, துணையில் எடுத்து அடிக்கும். நாங்கள் வந்து சின்ன சேலம் வட்டம் தென்செட்டிலேருந்து வரோம். இங்கே வந்து மாடூர் டோல்கட்டு பக்கத்தில் பஞ்சமுக வாராகி அம்மன் கோயில் இருக்குது. இங்கே வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி சிறப்பு பூஜை எல்லாம் நடக்குதுங்க. இன்று வந்து முதலாண்டு முடிஞ்சு 2ஆம் ஆண்டு துவக்க விழா, ஒரு யாக பூஜை எல்லாம் நடந்துகிட்ருக்குங்க. இந்த கோயிலில் சிறப்பம்சம் என்னென்னா, நம்ம கையாலே மஞ்சள் அரைச்சி இந்த வாராகி அம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகம் பண்ணலாம். இது சிறப்பான வேண்டுதல்னு சொல்லி நிறைய பெண்கள் வந்து வராங்க. அவங்களுக்கு அவங்க உண்டான வேண்டுதல் வைக்கிறாங்க. சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி தினம் கூட்டம் அதிகமாக வந்துட்டு தான் இருக்காங்க. பஞ்சமுக மஞ்சள் வாராகி அம்பிகாய நமஹ, ஜலவாராகி அம்பிகாய நமஹ, சர்வேஷாம் பக்தஜனானாம் பிரத்யக்ஷ பரிபூர்ண அனுகிரக பிரசாத வரசித்து ஓம் கோவிந்தா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாடூர் டோல்கேட் பக்கத்தில் பஞ்சமுக மஞ்சள் வாராகி அம்மன் கோயில் இருக்குது. இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னென்னா, இங்கே இருக்கிற பஞ்சமுக மஞ்சள் வாராகிக்கு பெண்கள் தங்கள் கைகளாலே மஞ்சள் அரைச்சி அபிஷேகம் பண்ணுறாங்க. அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுனால பெண்கள் நாளுக்கு நாள் கூட்டம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி 1ஆம் ஆண்டு முடிஞ்சு 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் யாகங்கள் நடைபெறுது. தேனி மாவட்டம் பெரியகுளத்துலேருந்து வரேன். இங்கே நம்ம கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இந்தமாரி பஞ்சமுக வாராகி அம்மன் கோயில் இருக்குன்னு கேள்விப்பட்டு அங்கேருந்து வந்திருக்கேன். நீங்கள் வருடாந்திர அபிஷேக பூஜைன்னு சொன்னாங்க. அதை பார்க்குறதுக்கும் அபிஷேக ஆராதனை நடந்துகிட்ருக்கு. அதை பார்க்குறதுக்கும் நான் அங்கேருந்து வந்திருக்கேன். நாங்கள் தென்கூரில் இருந்து வருகிறோம். மாடூர் தோல்கட்டில் இருக்கிறது பஞ்சமி வாராகி அம்மன் திருக்கோவில். வேண்டுதலுக்காக மஞ்சள் அரிசி பூசினால் வேண்டுதல் நிறைவேறியது. ஊஞ்சலிலே நீ யாரோ